ஹலோ பிபிஎஃப்ஏ, இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என் நேட்டிவ் வந்து விழுப்புரம். ஸோ நம்ம வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இயர்லேயும் லட்சதீபம் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து கிராண்டாக வந்து நடக்கும். ஸோ பார்க்கவே ஒரு மாதிரி சூப்பராக இருக்குங்க. இதோட வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக இது வந்து ஆஞ்சநேயர் கோயில் ஃபெஸ்டிவலு. ஸோ இந்த ஆஞ்சநேயர் பார்த்தோன்னா ஒரு 90 ஃபீட் ஹைட்டில் இருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஒவ்வொரு நாளுக்கும் பார்த்தோன்னா 5000 லிட்டர் வந்து பால் அபிஷேகம் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் பார்த்தோன்னா மினிமம் 2 வீக்ஸ் வந்து நடக்கும். ஸோ உண்மையாக வந்து செமையாக இருக்கும். என்னடா க்ரௌடே இல்லை அப்படின்னு வந்து நினைக்கலாம். ஸோ வந்து இது மார்னிங் டைம் நான் ஷூட் பண்ணுறேன். இப்போ தான் பார்த்தோன்னா ஆக்சுவலாக வந்து க்ரௌடே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் 6 o'clock மேலே தான் வந்துட்டு இந்த லட்சதீபம் ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ மார்னிங் டைமில் பார்த்தோன்னா வந்து எல்லோரும் கோவில் போயிட்டு விளக்கெல்லாம் போட்டுட்டு சுவாமிலாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவாங்க. ஸோ ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்துட்டு ஒரு 800 மீட்டர்ஸ் இருக்கும். ஸோ வந்துட்டு ஒரு எல் ஷேப்பில் இருக்கும். 2 சைடும் பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து ஷாப்ஸாக போட்டிருப்பாங்க. இந்த டாய்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக் ஷாப்ஸு, அது இது நிறைய இருக்கும். ஸோ விழுப்புரமில் இருக்க பீப்புள்ஸ்க்கு தான் வந்து இதோட அருமை வந்து தெரியும். ஏன்னா வந்து விழுப்புரத்தில் பெருசாக வந்து சுற்றி பார்க்குற ஏரியாலாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஏதாவது ஒன்றுனா பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரிக்கு தான் போகணும். ஸோ வந்து டைம் பாஸ் ஆகிறதுக்கு. பட் இந்த ஃபெஸ்டிவல் அப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு 2 வீக்ஸ் வந்து எங்கேயுமே போக மாட்டாங்க. ஸோ இங்கே வந்தாலே ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த பீப்புளோட வந்து ஒன்றா கேதர் ஆகி ஸோ வந்துட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுறது எல்லாமே உண்மையாக சூப்பராக இருக்குங்க. ஸோ வந்து நிறைய கடைலாம் போட்டிருப்பாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு வேணுன்றதை வாங்கிக்கலாம். ஸ்நாக்ஸ் அது இதுன்னு இருக்கும். ஸோ உண்மையாக ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதுதான் அந்த ஆஞ்சநேயர் ஸ்டாச்சு நான் சொல்லியிருந்தது. ஸோ லாஸ்ட் டே வந்து பார்த்தோன்னா வேறு மாதிரி இருக்கும். ஃபுல்லாக வந்து கிராக்கர்ஸ்லாம் வெடிச்சு. ஸோ அதோட வீடியோ வந்து நான் சூன் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தோன்னா அந்த 2 வீக்ஸ்க்கு வந்து ஃபுல்லாக வந்து சாங்ஸு, கச்சேரி, அது இது வந்து நிறைய வந்து திங்ஸ் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸோ இங்கே வந்து அந்த ராட்னம், அதுக்கப்புறம் சின்ன சின்ன பசங்க விளையாடுறதுக்கு அது இதுன்னு நிறைய இருந்துச்சு. ஸோ நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு இந்த பெரிய ராட்னத்தில் போகலாம் அப்படின்ட்டு ஸோ வந்து டிக்கெட் வந்து எடுத்துட்டோம். ஸோ வந்து டிக்கெட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 70 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ என்ன தான் நம்ம வந்து வெளியூர் போய் ஒர்க் பண்ணாலும் ஸோ அந்த ஃபெஸ்டிவல் டைமில் எல்லோரும் அவங்க ஊருக்கு போயிட்டு ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு அந்த ஊரில் ஃபெஸ்டிவலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே ஒரு தனி சுகம் தாங்க. ஸோ அது வந்து பார்க்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து 2 பேர் வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டானுங்க நான் வரல அப்படின்ட்டு. ஸோ எப்படியா வந்து கன்வின்ஸ் பண்ணி வந்து கூப்பிட்டுட்டு போயிட்டோம். ஸோ இங்கே பார்த்தோன்னா இந்த ராட்னத்துக்கு போகிறதுக்கு அவ்வளோ க்ரௌடு வந்து எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக நாங்கள் அடித்து பிடிச்சின்னு ஒரு 20 minutesக்கு அப்புறம் வந்துட்டு கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து உட்காந்தாச்சு. ஸோ எல்லோரும் வந்துட்டு மேலே வந்து ஒவ்வொரு பாக்ஸாக ஃபில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வழியை வந்து ஃபில் ஆகிடுச்சிங்க. ஸோ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போயே வந்து பயங்கரமாக வந்து பேனிக்காக ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்னா வந்துட்டு அது ஒரு மாதிரி கீழே இறங்கும் போது ஒரு மாதிரி அடி வயெல்லாம் கலங்கும் இல்லையா. ஸோ வந்து எத்தனை பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த ராட்னம் போகிறது ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கும் போகும்போது ஒரு மாதிரி பயமாக தான் இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு நான் ஒரு 4-5 டைம் போயிருக்கனால இப்போ ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் போனதுனால வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி லைட்டாக வந்து பயமாக தான் இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக ஃபைனலாக ஸ்டார்ட் ஆச்சு. என் ஃப்ரெண்ட்ஸோட அலறல்லாம் பயங்கரமாக வந்து கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ வந்து பயத்தில் ஒரு மாதிரி அந்த அடி வயிறுலாம் வந்துட்டு கீழே சாப்பிட்டதெல்லாம் மேலே வாய் வரைக்கும் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஃபீலு. ஸோ ஒவ்வொரு ரவுண்டு இப்படி போயிட்டு நெக்ஸ்ட் லேப் வரும்போது அந்த பாக்ஸே ஒரு மாதிரி வந்து தூக்கி கழட்டி வீசுகிற மாதிரி அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபீல் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ உண்மையாக வந்து அந்த இடம் தான் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பயங்கரமாக கத்தி ஃபன் பண்ணி ஒரு மாதிரி செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க. ஸோ நம்ம என்ன தான் இருந்தாலும் டைம் பாஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ் விளாட்னாலுமே இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த மாதிரி குட்டி குட்டி அந்த ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறது ஒரு தனி சுகம் தாங்க. ஸோ எத்தனை பேருக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமோ மறக்காம வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நானும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இந்த ராட்னம் வந்துட்டு ஒரு 5 to 10 minutes பக்கம் வந்து சுற்றும். ஸோ 10 to 15 rounds பக்கம் வந்துட்டு இது வந்து சுற்றுறாங்க. நானும் இன்னொரு என் ஃப்ரெண்டும் மட்டும்தான் பயங்கரமாக கத்தி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ முன்னாடி என் கூட இருக்க 2 பேர் பார்த்தோன்னா பயங்கரமாக கத்தி அழுதுட்டு இருந்தானுங்க. அதில் உண்மையாகவே ஒருத்தன் வந்து அழுது அவன் கண்ணிலேருந்துலாம் தண்ணிலாம் வந்துருச்சுங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து உண்மையாக வந்து செம்ம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் எப்படா நிற்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஏன்னா வந்துட்டு ரிப்பீட்டடாக அது சுத்த பார்த்தோன்னா ஒரு மாதிரி அடிவயர்லாம் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஒரு வழியாக வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் வந்து இங்கே பாருங்கள், ஒருத்தர் வந்து டெட் பாடி மாதிரி ஆகிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மெமரபுளான டேஸ்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஊரில் நடக்கிற அந்த ஃபெஸ்டிவல் டைமில் தான் வரும். ஸோ உங்களுக்கும் உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல்லாம் வந்துச்சுன்னா ஸோ வந்து நீங்கள் மறக்காமல் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து நிறைய பேர் வந்துட்டு வெளியே ஊரில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு ஸோ ஊருக்கு ஃபெஸ்டிவல்லாம் போக முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். பட் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு அந்த எக்ஸிபிஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் வந்தோம். ஸோ வந்து சும்மா வந்து சுற்றி பார்த்துருந்தோம். ஸோ மற்றதெல்லாம் வந்துன்னா சின்ன சின்ன குழந்தைங்க அப்படி விளையாடுறதான்.
அதுக்கப்புறம் வந்துட்டு எதாவது சாப்பிடலாமே அப்படின்ட்டு அந்த ஸ்டாலுக்கு வந்து வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்து பொட்டேட்டோ சிப்ஸு, அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் பகோடா, அப்புறம் வந்து டெல்லி அப்பளம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ நல்லா பெரிய சைஸில் இருக்கும். அதில் வந்து பொடியெலாம் போட்டு கொடுப்பாங்க. உண்மையாக சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து கிளம்பி போனோம். போகும்போது பார்த்தோன்னா இந்த பலூன் ஷூட்டிங்லாம் இருந்துச்சு. ஸோ வந்து என் ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டுருந்தான், டே வாடா பலூன் ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒரு ரவுண்டு வந்துட்டு அந்த பலூன்லாம் வந்து ஷூட் பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது லிட்டரலாக வந்துட்டு என்னோட சின்ன வயசு மெமரிஸை வந்து ரீகலெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம சின்ன வயசுலேயும் இந்த மாதிரி தான் வந்து ஜாலியாக வந்து ஃபன்னாக விளையாடிருப்போம். ஸோ அதை அப்படியே வந்து ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இப்பயும் வந்து அதே ஃபன்னோட வந்துட்டு அந்த ஒரு நல்ல ஒரு வைபோடு இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படியே வந்து அந்த ஷாப்ஸ்லாம் வந்து சுற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ நாங்கள் கிளம்புற டைம் பார்த்தோன்னா 10 o'clock அரௌண்ட் இருந்துச்சு. ஸோ அப்போ பார்த்தோன்னா அந்த கூட்டம்லாம் ஓரளவு ஃபுல்லாக வந்து காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அப்படியே பார்த்துட்டு கிளம்பிட்டுங்க. ஸோ உங்களோட ஊர்லேயும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நடக்குமா அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எந்த ஊருன்னு மென்ஷன் பண்ணுங்கள், நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பை பிபிஎஃப்.